தாம்பரத்தில் இருந்த சிறுவர்கள் வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த கத்தியை வச்சு ரீல்ஸ் பண்ணனால அவங்க வந்து பெயிலில் வந்துட்டு திரும்பியும் அந்த கத்திகளை காட்டி ரீல்ஸ் பண்ணி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் வீடியோ வெளியிடுறாங்க. இதை பொறுத்து பொதுமக்கள் கிட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்துது. இல்லை, இது வந்து கத்தி வந்து இப்போ ஒரு நம்ம பார்க்கும்போது திமுக நிர்வாகி ஒரு நம்ம சாதாரண ஆளுங்கள்லாம் அருவாளை வச்சு கேக் வெட்டுனா கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் நிர்வாகிகளே ஒருத்தர் கத்தி வச்சுருந்தாங்க, அருவா வச்சுருந்தாங்க, நம்ம பார்த்து கொண்டு தான் இருந்தோம். ஆக நீங்கள் கத்தி படிக்க வேண்டிய பையன்களும் குழந்தைங்களும் கத்தி வச்சிருக்கிறாங்கன்ற போது ரொம்ப கவலையாக இருக்குது. நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய கத்தியை நீங்கள் சட்டம் ஒழுங்கு இருக்குன்றீங்களே, காவல்துறை என்னத்தை கண்காணிக்கிறாங்க? எல்லாரும் கையில் கத்தி வச்சிருக்கிறதும் அனுமதிக்கிறாங்களா இவங்க? அதனால இப்போ இவங்க ரீல்ஸ் எடுக்கிறதும் கத்தியை வச்சு ரீல்ஸ் எடுக்கிறதும் அதிகமாக இருக்குது. இது மாநில அரசும் அதை கத்தியை கையில் வச்சிருக்காங்களான்னு பார்க்க கூட முடியலன்னா என்ன செய்யறது? சேகர் பாபு வந்து சுசீந்திரம் கோயிலில் போயிட்டு பக்தர்களை பார்த்து இப்போ கேட்டிருக்காரா? ஓஹோ, அவர் என்ன கேள்வி கேட்கும் போதே ஒரு அம்மா சொன்னாங்க, அம்மா உங்களையே கேள்வி கேட்குறாங்க. நான் இத்தனைக்கும் ஆளுநராக இருக்கும் போதே நான் கட்டுப்பாடு கொடுக்க மாட்டேன். எல்லாரும் உள்ள நிற்பாங்க, லைனில் நின்று தான் அவங்க கூட சேர்ந்து போவேன். பாண்டிச்சேரியில் எல்லாருக்குமே தெரியும், ஆளுநர் உள்ள வந்து எல்லாரும் வெளியே அனுப்பிடுவான்னு கேட்பாங்க. வெளியெல்லாம் அனுப்பக்கூடாது, வழிபடுறதுக்கு வந்திருக்கிறாங்க, வெளியே அனுப்பக்கூடாது, நானும் கூட தான் அனுப்புறாங்க. அப்படிப்பட்டவளையே நீங்கள் போகிறதுனால தான் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னார். ஆக என்கிட்ட பிரச்சனை பண்ணார். ஒரு அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க, அம்மா என்னம்மா உங்கள்கிட்டே பிரச்சனை பண்ணுறாருன்னு. அவருக்கு என்னங்க கோயிலில் இப்போ என்ன சேகர் பாபு கோயிலுக்கு போகணும் யார் கூப்பிட்டா? சேகர் பாபு போய் கட்டுப்படுத்தலைனாலே மக்கள் ஒழுங்காக கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. ராஜ்மன் மாதிரி நின்றுட்டு இருந்தார் அன்னைக்கு. இன்னைக்கு போய் அங்கே கோயிலில் நான் கேட்குறேன், இந்து பக்தர்களை கடுமையாக பேசுவதற்கு உரிமை சேகர் பாபுக்கு இல்லைன்றேன். கோயிலை பார்க்க வர்றாங்களா, உங்களை பார்க்க வர்றாங்களா? உங்களுக்கு காணிக்க கொடுக்க போற, உங்களுக்கு வருமானம் கொடுக்க வர்றாங்களா, முருகனை பார்க்க வர்றாங்களா? அதனால இனிமே கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். எங்களது பக்தர்கள், நம் பக்தர்கள், சாமியை கும்பிடுற பக்தர்கள் மீது நீங்க கடுமையா பேசினா கடுமையான விளைவுகளை சேகர் பாபு சந்திக்க நேரிடும். கடைசி கேள்வி, மதிமுகவோட கூட்டத்தை வந்து காங்கிரஸ் கட்சி புறக்கணிச்சிருக்கு. அது கூட்டணி கட்சியோட காங்கிரஸ் புறக்கணிச்சிருக்கு. தொடர்ந்து விசிகாவில் இருக்கக்கூடிய அனைவரும் நிச்சயமா எல்லாரும் புறக்கணிப்பாங்க. இது முதல் புறக்கணிப்பு. காங்கிரஸ் மதிமுக முதல் புறக்கணிப்பு. ஆனா போதைக்கு எதிராக நடக்கும்போது காங்கிரஸ்க்கு அதில் ஒப்புதல் இல்லையோ என்னமோ, எல்லாமே போதையில் இருக்கும்போது போதைக்கு எதிராக முதல் புறக்கணிப்பு. இது மாதிரி ஒன்னொன்னா புறக்கணிப்பு நடக்கும்.